அன்றைக்கே நல்லா படிச்சிருந்தா இந்நேரம் கலெக்டர் ஆகிருப்பேன். நேற்று அவனுங்க மட்டும் மீட்டிங் வைக்கலன்னா இந்நேரம் படத்தை பார்த்து முடிச்சிருப்பேன். ரெக்க ஒன்று தான் இல்லை, அது மட்டும் இருந்திருந்தா சிறகடிச்சிருப்பேன். நாளைக்கு அவனை பாட்டிக்கு வர வச்சிடணும். அவன் மட்டும் வந்துட்டான், பாட்டி களை கட்டிடும். இந்த மாதிரிலாம் நீங்களும் யோசிச்சிருக்கீங்களா? அன்றைக்கி நான் இதை பண்ணியிருந்தா இன்றைக்கி நான் இப்படி இருந்திருப்பேன், நாளைக்கு மட்டும் இது நடந்தா இதோட விளைவு இந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த மாதிரிலாம் யோசிச்சிருக்கீங்களா? இதை இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு தான் இஃப் கிளாஸ் அப்படிங்கிற டேர்ம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இஃப் கிளாஸ் அப்படின்னா பெரிய கிராமர் ரூல் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளாக இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற சென்டென்சஸ் வச்சே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ பேசிக்கலி இந்த இஃப் கிளாஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு கண்டிஷன் சொல்லி அதோட ரிசல்ட் சொல்கிறப்ப நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது ஒரு நிலையை சொல்லி அதோட விளைவு என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நம்ம இந்த இஃப் கிளாஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள்ஸோட பாருங்களேன். இஃப் இட் ரெயின்ஸ் ஐ வில் ஸ்டே ஹோம். அதாவது மழை பெஞ்சா நான் வீட்டிலே இருந்துருவேன். மழை பெஞ்சா அப்படின்னு சொல்கிறது ஒரு கண்டிஷனாக சொல்கிறோம். அதோட விளைவு நான் வீட்டிலேயே இருந்துருவேன்னு சொல்கிறது. அப்போ மழை பெஞ்சா நான் வீட்டிலேயே இருந்துருவேன் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் இஃப் இட் ரெயின்ஸ் ஐ வில் ஸ்டே ஹோம். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். நீ நல்லா படித்தா எக்ஸாம் பாஸ் பண்ணிடுவ. இஃப் யூ ஸ்டடி வெல் யூ வில் பாஸ் தி எக்ஸாம். நீ நல்லா படித்தா அப்படிங்கிறது ஒரு கண்டிஷன், யூ வில் பாஸ் தி எக்ஸாம் அப்படிங்கிறது அதோட விளைவு. ஸோ இந்த இடத்துல எல்லாம் நம்ம இஃப் கிளாஸஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் இன்னொரு விஷயம் கூட கேட்கலாம். இதை நான் திருப்பி போட்டு பேசலாமா? ஐ வில் ஸ்டே ஹோம் இஃப் இட் ரெயின்ஸ், யூ வில் பாஸ் தி எக்ஸாம் இஃப் யூ ஸ்டடி வெல், இப்படிலாம் கேட்கலாமா அப்படின்னா எஸ், தாராளமாக கேட்கலாம். தட் இஸ் ஆல்சோ பர்ஃபெக்ட்லி ரைட். அண்ட் இதுக்கு நிறைய டைப்ஸும் கூட இருக்குது. அதை நம்ம கண்டிஷனல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு ஈஸியாக எக்ஸாம்பிள்ஸோட சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த இஃப் கிளாஸ் பற்றி நம்ம பேசும்போது 3 டைப்ஸ் இருக்குது. என்னென்ன டைப்ஸ்னால் ஜீரோ கண்டிஷனல், ஃபர்ஸ்ட் கண்டிஷனல், செகண்ட் கண்டிஷனல், 3 டைப்ஸ். இதில் ஃபர்ஸ்ட் கம்மிங் இன்டு ஜீரோ கண்டிஷனல். இந்த ஜீரோ கண்டிஷனல் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஜென்ரலாக ஒரு ட்ரூத் சொல்கிறதுக்கு, ஃபேக்ட் சொல்கிறதுக்கு, இல்லை ரொட்டீன் பற்றி பேசுகிறதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல, இஃப் கிளாஸ் அப்படிங்கிற இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் சொல்லுவோம், பின்னாடி ஒரு ரிசல்ட் சொல்லுவோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ இந்த ஜீரோ கண்டிஷனலுக்கு வரும்போது நம்ம கண்டிஷன் சொல்கிறதுக்கு இஃப் கூட சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ரிசல்ட் சொல்கிறப்பையும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்களேன். இஃப் யூ ஹீட் வாட்டர் இட் பாயில்ஸ். இஃப் யூ ஹீட் வாட்டர் அப்படிங்கிறதும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்குது. இட் பாயில்ஸ் அப்படின்னு சொல்லும்போதும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு மீனிங் என்ன, இது என்ன கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஃபேக்ட், சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் ஃபேக்ட் இல்லையா? ஸோ யார் எப்போ வாட்டரை ஹீட் பண்ணாலும் அது பாயில் ஆகும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நம்ம இந்த இஃப் கிளாஸ் யூஸ் பண்ணுறோம். செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்களேன். இஃப் ஐ எம் லேட் மை டீச்சர் கெட்ஸ் ஆங்க்ரி. நான் எப்போ ஸ்கூலுக்கு லேட்டாக போனாலும் என்னோட டீச்சர் ஆங்க்ரி ஆவாங்க. அது அவங்களோட ரொட்டீன். இது ஒரு எப்பயுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதுக்கு நம்ம இந்த இடத்துல இஃப் கிளாஸ் யூஸ் பண்ணுறோம். அதுவும் ஜீரோ கண்டிஷனல் யூஸ் பண்ணுறோம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் ரெண்டு இடத்துலையும். கண்டிஷன் சொல்கிறதுக்கும் சிம்பிள் ப்ரெசன்ட் தான் யூஸ் பண்ணுறோம். ரிசல்ட் சொல்கிறதுக்கும் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் பேசிக்கலி ஜீரோ கண்டிஷனல். இது கூட இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? இஃப் யூ ப்ரெஸ் த பட்டன் த மெஷின் ஸ்டாப்ஸ். இது எப்பயுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம், ஜென்ரல் ட்ரூத். எப்போ நீங்கள் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணாலும் அந்த மெஷின் ஸ்டாப் ஆயிரும். அது ஒரு ட்ரூத். அதுக்காக நம்ம ஜீரோ கண்டிஷனல் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்களேன். இஃப் இட்ஸ் கோல்ட் பீப்புள் வேர் ஜாக்கெட்ஸ். ஸோ எப்போ கோல்டாக இருந்தாலும் அது ஒரு ரொட்டீனாக பீப்புள் எப்பயுமே ஜாக்கெட்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது பீப்புளுக்கு உண்டான ஒரு ரொட்டீன். கோல்டாக இருக்கிறப்பெல்லாம் ஜாக்கெட்ஸ் போட்டுக்குவாங்க. ஸோ இந்த இடத்துலையும் நம்ம ரொட்டீனுக்காக ஜீரோ கண்டிஷனல் யூஸ் பண்ணுறோம். இந்த 2 சென்டென்சஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ஜீரோ கண்டிஷனல்ஸ்க்கு எல்லாத்துலேயுமே நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மறந்துடாதீங்க, எப்பயுமே ஜீரோ கண்டிஷனலில் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னா நிகழ்காலத்தில் நடந்துட்டு இருக்கிற விஷயத்தை சொல்கிறதுக்கு தான் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டாபிக் ஜீரோ கண்டிஷனல் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போது உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ், இஃப் த சன் செட்ஸ், இதோட விளைவு என்னவா இருக்கும் அப்படிங்கிறத காமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க. இப்போ நெக்ஸ்ட் கண்டிஷனல் போகலாமா? இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் கண்டிஷனல், அதாவது செகண்ட் டைப். இது நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இன்றைக்கி நடக்கிற ஒரு விஷயத்துக்கு ஃப்யூச்சரில் ஒரு ரிசல்ட் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். இஃப் யூ ஒர்க் ஹார்ட் யூ வில் சக்சீட். இன்றைக்கி நீ நல்லா உழைச்ச அப்படின்னா கண்டிப்பாக நீ சக்சீட் ஆவ. இது கண்டிப்பாக நடக்கும். என்னைக்கு, எப்போ, எப்படி அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் இந்த ரிசல்ட் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு தான் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் யூஸ் பண்ணுறோம். நான் ஜீரோ கண்டிஷனலுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் சொல்லியிருந்தேன்ல, கண்டிஷன், ரிசல்ட் ரெண்டுத்துக்குமே நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷனலுக்கு நம்ம இஃப் கூட, அதாவது கண்டிஷன் சொல்கிறதுக்கு ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதோட விளைவு ஃப்யூச்சரில் தான் இருக்கும்னு நான் சொன்னேன்.
ஆப்வியஸ்லி அந்த இடத்துல நம்ம ஃபியூச்சர் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ இதே எக்ஸாம்பிள் எடுத்து பாருங்களேன். இஃப் யூ ஒர்க் ஹார்ட் யூ வில் சக்சீட். இஃப் யூ ஒர்க் ஹார்ட் அப்படிங்கிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொன்னேன். யூ வில் சக்சீட் அப்படின்னு சொல்கிறது ஃபியூச்சர் டென்ஸில் சொன்னேன். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளாக பாருங்கள். இஃப் இட் டசன்ட் ரெயின் we will go to the movie. இன்றைக்கி நான் ஒரு கண்டிஷன் சொல்கிறேன். இஃப் இட் டசன்ட் ரெயின், ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். நாளைக்கு நம்ம மூவிக்கு போயிடலாம். ஸோ நாளைக்கு பற்றி பேசுகிறதுக்கு we will go to the movie அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டென்ஸ் அப்படிங்கிற மேட்டர் எப்படி கண்டிஷனல்ஸில் யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். இஃப் ஐ ஹாவ் டைம் ஐ வில் கால் யூ. எனக்கு டைம் இருந்தால் நான் உனக்கு கால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் தான் யூஸ் பண்ணுறோம். இப்போது ஒரு குட்டி ஆக்டிவிட்டி உங்களுக்கு. இஃப் ஐ டேஷ் ஐ வில். ஸோ கண்டிஷன் ரிசல்ட் ரெண்டையும் ஃபில் பண்ணி காமெண்ட்ஸில் போடுங்க. we will check it for you. இப்போ நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட் தேர்ட் டைப், செகண்ட் கண்டிஷனல். இந்த செகண்ட் கண்டிஷனல் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அன்ரியலான சிச்சுவேஷன்ஸ், இமேஜினரி சிச்சுவேஷன்ஸ்லாம் இருக்கும்ல, கனவுல மட்டும் நடக்கக்கூடிய சில விஷயங்களுக்கு மட்டும்தான் நம்ம இந்த செகண்ட் கண்டிஷனல் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐ வர் ரிச் ஐ வுட் ட்ராவல் த வேர்ல்ட். நான் ரிச்சாக இருந்திருந்தா இந்த உலகத்தையே சுற்றி பார்த்துருப்பேன். இது இப்போ நடக்கல, நான் யோசிச்சு பார்க்குறேன். ரிச்சாக இருந்திருந்தா நான் உலகத்தையே சுற்றி பார்த்துருப்பேன் அப்படின்னு யோசிச்சு பார்க்குற விஷயத்துக்கு தான் செகண்ட் கண்டிஷனல் யூஸ் பண்ணுறோம். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இஃப் ஐ ஹேட் அ பெட் ஹார்ஸ் ஐ வுட் ரைட் இட் டு தி ஆஃபீஸ். எனக்கு ஒரு பெட் ஹார்ஸ் இருந்திருந்தா, இது இப்போ நடக்கிறது இல்லை, ரியலான சிச்சுவேஷன் கிடையாது, யோசிச்சு பார்க்குறோம். எனக்கு ஒரு பெட் ஹார்ஸ் இருந்திருந்தா நான் டெய்லி ஆஃபீஸ்க்கு அதில் வந்துட்டு போவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் நம்ம இந்த செகண்ட் கண்டிஷனல் யூஸ் பண்ணுறோம். இப்போது உங்களுக்கு ஒரு டாஸ்க். நான் ஒரு கண்டிஷன் சொல்கிறேன், அதோட ரிசல்ட் நீங்கள் சொல்கிறீங்க. ஓகேவா? இஃப் ஐ ஹேட் 1 crore rupees ஐ வுட் டேஷ். இதை ஃபில் பண்ணி காமெண்ட்ஸில் போடுங்க. இப்போ இந்த செகண்ட் கண்டிஷனுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஃபர்ஸ்ட் கண்டிஷனல், ஜீரோ கண்டிஷனல், இதுக்கெல்லாம் நான் ஸ்ட்ரக்சர் சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். மறந்துட்டீங்க அப்படின்னா இப்போ நான் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜீரோ கண்டிஷனலுக்கு கண்டிஷன், ரிசல்ட் ரெண்டுத்துக்குமே நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் கண்டிஷனலுக்கு கண்டிஷன் சொல்லும்போது நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ரிசல்ட் சொல்லும்போது ஃபியூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணோம். இப்போது கம்மிங் டு செகண்ட் கண்டிஷனல், நீங்கள் கண்டிஷன் சொல்லும்போது இஃப் கூட பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. ரிசல்ட் சொல்லும்போது would ப்ளஸ் பேஸ் ஃபார்ம் வேர்ப் யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்லேயே பார்த்தீங்கன்னா இஃப் ஐ வர் ரிச், அது பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ஐ வுட் ட்ராவல் த வேர்ல்ட், நான் உலகத்தை சுற்றி பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு would ப்ளஸ் பேஸ் ஃபார்ம் வேர்ப் would travel அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின். ஃபைன், இப்போ நம்ம இஃப் கிளாஸ்னா என்ன, அதோட டைப்ஸ், ஜீரோ கண்டிஷனல், ஃபர்ஸ்ட் கண்டிஷனல், செகண்ட் கண்டிஷனல், இதோட டைப்ஸ் பார்த்தோம், அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் பார்த்துட்டோம். இப்போது இந்த இஃப் கிளாஸஸ் யூஸ் பண்ணும்போது என்னென்ன காமன் மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒன்றா லிஸ்ட் டவுன் பண்ணுறேன். இது எதுவுமே நம்ம இஃப் கிளாஸ் யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் திங், இஃப் யூ கோ ஐ வில் கம். இது என்ன கண்டிஷனல் அப்படின்னு கெஸ் பண்ணுங்க. எஸ், யூ ரைட், இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். இதுவே தப்பா நம்ம சொல்றோம் அப்படின்னா இஃப் யூ வில் கோ ஐ வில் கம் அப்படின்னு சொல்றதா தப்பு. அதாவது இஃப் கண்டிஷன் சொல்லும்போது வில் நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணக்கூடாது. இஃப் யூ கோ ஐ வில் கம் அது பர்ஃபெக்ட். இஃப் யூ வில் கோ ஐ வில் கம் அப்படிங்கிறது தப்பு. நெக்ஸ்ட் தப்பு என்ன அப்படின்னா இஃப் ஐ வாஸ் ரிச் ஐ வில் ட்ராவல் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். ஆனால் அதை எப்படி கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா இஃப் ஐ வர் ரிச் ஐ வுட் ட்ராவல் த வேர்ல்ட். இந்த கண்டிஷனல்ஸ் யூஸ் பண்ணும்போது கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி டென்சஸ் மட்டும் மேட்ச் பண்ணணும். இது ஒன்றே ஒன்று தான் நீங்கள் கண்டிஷனல்ஸ் யூஸ் பண்ணும்போது பார்க்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம். ஸோ இஃப் ஐ வர் ரிச் ஐ வுட் ட்ராவல் த வேர்ல்ட், இதுதான் கரெக்டான சென்டென்ஸ். இப்போ நீங்கள் இன்னொரு கொஸ்டின் கூட கேட்கலாம். ஐ, ஹீ, ஷீ, இட் இது வரும்போது நம்ம வந்து வாஸ் தானே யூஸ் பண்ணுவோம், ஏன் இங்கே வந்து வேர்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கொஸ்டின் வந்திருக்கலாம். அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னா இது வந்து நடக்காத ஒரு விஷயம், இமேஜினரி சிச்சுவேஷன் பற்றி நம்ம பேசுகிறோம். அதனால நம்ம இந்த இடத்துல வேர்ட் யூஸ் பண்ணுறோம். இஃப் ஐ வர் ரிச் ஐ வுட் ட்ராவல் த வேர்ல்ட். இதுவே நீங்கள் ஒரு நார்மலான சென்டென்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஐ வாஸ் ரிச் ஐ வாஸ் பிளேயிங், இது கரெக்ட். ஆனால் நீங்கள் இமேஜினரி சிச்சுவேஷன் சொல்லும்போது மட்டும் வேர்ட் யூஸ் பண்ணணும் இன்ஸ்டெட் ஆஃப் வாஸ். இனிமே நீங்கள் ஒரு கண்டிஷனல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் அவாய்ட் வாஸ். ஓகே, ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம இஃப் கிளாஸ்னால் என்னென்னு பார்த்தோம், அதோட டைப்ஸ் பார்த்தோம். ஸோ பேசிக்கலி ஒரு சின்ன ரீகேப் நான் கொடுக்குறேன். இஃப் கிளாஸ் அப்படிங்கிறது நம்ம ஒரு கண்டிஷன் சொல்லி ரிசல்ட் சொல்கிறப்ப யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் அதோட டைப்ஸ் சொல்கிறேன்.
ஜீரோ கண்டிஷனல், ஃபர்ஸ்ட் கண்டிஷனல், செகண்ட் கண்டிஷனல். இந்த ஜீரோ கண்டிஷனல் அப்படிங்கிறது ஃபேக்ட்ஸ், ஜென்ரல் ட்ரூத் அண்ட் ரொட்டீன் இதெல்லாம் சொல்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தோம். அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் அப்படிங்கிறது இது நடந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ரியல் டைம் பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணோம். லாஸ்ட்டாக செகண்ட் கண்டிஷனல் பார்த்தோம். இது அன்ரியலாக இமேஜினரி சிச்சுவேஷன்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ இவ்வளோ தான் கண்டிஷனல்ஸ், இஃப் கிளாஸஸ். மொத்த கான்செப்டும் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இன்னுமே கண்டிஷனல்ஸ் பற்றி எனக்கு இன்டெப்த் இன்ஃபர்மேஷன் வேணும், இன்னும் நிறைய கண்டிஷனல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே காமெண்ட்ஸில் எஸ் வி நீட் டு நோ அப்படின்னு போடுங்க. பார்ட் 2 வீடியோவோட நான் உங்களை பார்க்குறேன்.